அனைவருக்கும் வணக்கம். காந்தி ஜெயந்தி தினத்தை சிறப்பிக்கின்ற நன்னாளில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்முடைய நாட்டின் சுதந்திரத்திற்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் ஒரு தலைவர் மட்டுமல்ல, அவர் ஒரு சிந்தனையாளர், ஒரு போராளி, ஒரு வழிகாட்டி, உலகம் முழுவதும் அமைதிக்கான சின்னமாக விளங்கியவர். காந்திஜியுடைய பிறப்பை பற்றி நாம் சிந்திப்போம். காந்திஜியின் இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவர் 1869 அக்டோபர் 2 அன்று குஜராத் மாநிலத்தின் போர்பந்தரில் பிறந்தார். அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது தெரியுமா? உண்மை, எளிமை, கடமை உணர்வு ஆகியவற்றையே பின்பற்றினார். அவர் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் சாதாரண மனிதன் கூட மகத்தான செயல்களை செய்ய முடியும் என்பதற்கான சான்றாகவே அமைந்தது. காந்திஜியுடைய இந்த சுதந்திர தாக்கங்கள், இந்த போராட்ட தாக்கங்கள் எப்படி எழுந்தது? வழக்குரைஞராக காந்திஜியின் இந்த சுதந்திர போராட்ட தாக்கம் எப்படி எழுந்தது? வழக்குரைஞராக பணிபுரிய தென்னாப்பிரிக்கா சென்ற காந்திஜி அங்கு இந்தியர்கள் சந்தித்த அநீதிகளை கண்டு மனம் புண்பட்டார். அப்போதுதான் அவர் உலகிற்கு புதிய ஆயுதம் ஒன்றை வழங்கினார். அது சத்தியாகிரகம், உண்மையின் பலம். வன்முறை இல்லாமல் உண்மையையும் அகிம்சையையும் கொண்டு போராடினால் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று அவர் காட்டினார். சுதந்திர போராட்டத்தில் அவருடைய பங்கு எப்படி இருந்தது? இந்தியாவிற்கு திரும்பிய காந்திஜி சுதந்திர போராட்டத்தை ஒரு புதிய பாதையில் எடுத்து சென்றார். ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், இவை அனைத்தும் வன்முறையற்ற போராட்டங்களாகவே இருந்தன. அவர் மக்களிடம் நீங்கள் தான் நாட்டின் சக்தி என்ற நம்பிக்கையை ஊட்டினார். சுதந்திரம் வெறும் அரசியல் மாற்றம் அல்ல, அது சமூக மாற்றம், மனமாற்றம், ஒற்றுமை ஆகியவற்றையும் கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் ஆழமாக வலியுறுத்தினார். இப்பேற்பட்ட மகான், நாட்டிற்கே மகான், நாட்டிற்கே அமைதியின் மகத்துவத்தை உணர்த்தியவருடைய வாழ்வு எப்படி இருந்தது? காந்திஜி எப்பொழுதும் என் வாழ்க்கையே என் செயலி. ஆம், அவர் உண்மையிலே வாழ்ந்தது போலவே கற்றும் தந்தார். இதிலிருந்து நமக்கான அழைப்பு என்ன? நமக்கான விடியல் என்ன? இன்று நாம் சுதந்திரமாக வாழ்கிறோம். ஆனால் நம்மிடையே இன்னும் பல சவால்கள் இருக்கின்றன. வன்முறை, ஊழல், பாகுபாடு, சுயநலம், இவை நம்மை முன்னேற்றம் அடைய விடாமல் தடுத்து கொண்டே இருக்கின்றன. காந்திஜி சொன்ன அகிம்சை, சுயநிறைவு, உண்மை ஆகிய கொள்கைகள் இன்று நம் வாழ்க்கையிலும் அவசியம். ஒவ்வொருவரும் காந்திஜியை போல எளிமையாக வாழ்ந்து அன்பையும் உண்மையையும் கடைபிடித்தால் நம் சமூகத்தில் ஒரு புதிய மறுமலர்ச்சி ஏற்படும், மனமாற்றமாக அமையும். அவருடைய இறப்பு 1948 ஜனவரி 30 அன்று அவர் உயிரிழந்தார். ஆனால் அவருடைய சிந்தனைகள் இன்றும் நம்மோடு உயிரோடு பயணிக்கின்றன என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மகாத்மா காந்தி நமக்கு சுதந்திரம் தந்தவர் மட்டுமல்ல, மனித நேயத்தின் பாதையை காட்டியவர். இன்று நம்மால் செய்யக்கூடிய மிகப்பெரிய வணக்கம் அவரது கொள்கைகளை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதுதான். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள்.